எல்லாருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னா சின்ன கருத்து. என்ன கருத்துனா, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தேன். நாம் சம்பாதிக்கும் பணத்திற்கு மட்டும் இப்போ பேங்க்கில் போடுற பணம், எடுக்கிற பணம் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு வாங்குகிறாங்க. அதே மாதிரி நம்ம ரசீது, கடன் அடவு வைக்கிறோம்ல, அந்த ரசீதுலேயும் ஆதார் கார்டை இணைச்சி எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ கடன் வாங்குகிறோம், அதையும் கவர்மெண்ட் பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பணம் எடுக்கிறதுக்கு ஜிஎஸ்டி, ஒரு ஏடிஎம்மில் போய் யூஸ் பண்ண ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. அதே மாதிரி கடன் நம்ம அடவு வைக்கிறதுக்கு இப்போ 2 லட்சம் எனக்கு அடவு இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆதார் கார்டை கொடுத்து அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டின்னு அவங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியணும்ல. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மட்டும் எவ்வளோன்னு தெரியுது சம்பாத்தியம் கவர்மெண்ட்டுக்கு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, ஏன்னா ஆதார் கார்டு மூலயமா ஜாயின் பண்ணி. அதேமாதிரி நம்ம வாங்குகிற கடனும், அதாவது ப்ரைவேட்டில் நம்ம அடவு வைக்கிற கடனும் கவர்மெண்ட்டுக்கு தெரியணுன்னா அதில் ஒரு ஆதார் கார்டு ரசீதில் பேங்க்லேயே என்ன சொல்கிறீங்க, நகை அடை வைக்கிறோம், ரசீதுலேயே பேங்க்கில் அடை வச்சு நம்ம கடன் வாங்குறோம், அதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறேன்ட்டு தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன இன்ஸ்டாவில் பார்த்த அந்த போஸ்ட்டு, அதனால் சொல்லணும்னு தோணுச்சு. மகிழ்ச்சி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். மகிழ்ச்சி. பாய். கண்டிப்பாக எல்லோரும் யோசிக்கக்கூடிய விஷயம் இது உண்மையிலேயே.